ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக தன்னை உண்மையாய் தாழ்த்துகிறவன் அவரை மகிமைப்படுத்தி அவருடைய மேன்மையை உணர்ந்தவன். அவரே அல்லாமல் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என ஏற்றுக்கொள்பவன். அப்படிப்பட்டவனுடைய இருதயம் கர்த்தரையே எல்லா சூழ்நிலையிலும் தேடும். தேவ கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை பற்றி கூறுகிறார். சீரிய நாட்டு படைத்தலைவனான நாகமான் என்பவன் குஷ்டரோகியாயிருந்தான். அவன் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் தான் சுகமாக வேண்டும் என்று எலிசாவின் வாசற்படியில் நின்றான். எலிசா அவனிடம் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானின் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதை கேட்டு நாகமான் கடும் கோபம் கொள்ளுகிறான். அவனது நம்பிக்கையற்ற சூழ்நிலையை உணர்ந்த அவனது ஊழியக்காரன் தீர்க்கதரிசி சொன்னதை அவனிடம் உணர வைத்த போது அவன் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தான். சிறு குழந்தை போல அவன் சரீரம் மாறி சுத்தமானான். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்று சாட்சி பகிர்ந்தான். ஆம் பிரியமானவர்களே, நாமே நம்மை உணர்ந்து தாழ்த்துவதோ அல்லது தேவன் நம்மை உணர்த்தி தாழ்த்த வைப்பதோ இவ்விரண்டிலும் வலிகள் அதிகம்தான். ஆனால் அதனால் கிடைக்கும் பலனோ விலை மதிப்பு அற்றது. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் சர்வ வியாபியுமாகிய பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள நன்மைகளை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தியறல மன்றாடுகிறோம். கர்த்தாவே, பாதகமான சூழ்நிலைகளை வந்துவிட்டாலும் கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கையில் நாங்கள் தளர்ந்து விடாமல் உறுதியாய் இருக்க எங்களை பலப்படுத்தியறல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் சந்தித்திடும் கவலைகள், மனபாரங்கள், துயரங்கள் மத்தியில் எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்கள் நம்பிக்கை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் மேல் உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உலக கரைகளிலிருந்து பாவ இச்சைகளிலிருந்து விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் வியாதியோடு, பலவீனத்தோடு, மன உளைச்சலோடு படுக்கையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரம் தொட்டு சுகப்படுத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள நபர்கள் அவற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலையை பெற்றுக் கொள்ளவும், சமாதானம் இழந்து காணப்படும் குடும்பங்களில் உள்ள போராட்டங்கள் ஓய்ந்து தேவ சமாதானம் குடும்பங்களை ஆளுகை செய்யவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சமாதானமாக நல்ல ஐக்கியத்தோடும் அமைதலாக வாழவும், ஜனங்களின் நன்மையை நாடி தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அனைத்து தேச தலைவர்களும் தேசத்தை ஆள கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக பயணம் செய்ய அனைவருக்கும் தேவன் பாதுகாப்பான பயணம் செய்ய கிருபை தந்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல ஆண்டுகளாய் குழந்தைக்காய் காத்திருக்கும் குடும்பங்களில் அவர்கள் சஞ்சலங்கள் சந்தோஷமாய் மாறவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறவும் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் சூதாட்டத்தில் தங்கள் பணங்களை இழந்த குடும்பங்களின் நிலை மாறவும், மக்களை சீரழிக்கும் செய்திகள் முடக்கப்படவும், வாலிபர்கள் ஆன்லைன் பாவங்களில் சிக்காதபடி தங்களை காத்துக் கொள்ளவும் கர்த்தருடைய கரம் இடைபட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் திருமணத்துக்கு ஆயத்தமாக உள்ள பிள்ளைகள் வாழ்வில் கர்த்தர் உங்க திட்டத்தின்படி ஏற்ற வர்ணை தந்தள்ளி திருமண தடைகளை அகற்றி திருமணம் கைகூடி வரை செய்து ஆசீர்வதித்திட வேண்டும் எனவும், பேர்காலத்தை எதிர்நோக்கும் பெண்களுக்கு பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுக பேருண்டாக செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்பவர்களின் விருப்பம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தேவன் ஆசீர்வதித்திடவும், தங்கள் வாழ்வில் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகளினாலே மனம் தளர்ந்து போயுள்ளவர்களின் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தி அவர்கள் புது பலன் அடைய செய்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.